nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Purvika Appliances இப்போ பிரம்மாண்டமா OMR துறை பக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஜாலியா இவ்வளவு தூரம் வந்ததே ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு இடத்துல இல்லாம எல்லா இடத்துலயும் போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறோம், அதுதான் வந்து ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க பேசுனீங்க. அது அப்படி கிடையாது. கண்ணாடி வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி போட்டு விடுறதா இருக்கட்டும், பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சவுண்டுக்கு வச்சதா இருக்கட்டும். அவங்க கூட உட்காரும் போது அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த கிளாரிட்டி வாஸ் அமேசிங். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் க்ளோஸ் அப் தான் இப்படிலாம் பண்றவா இருக்கிற டென்ஷன் பத்தி அதாவது செஞ்சுட்டு வெளில போயிடலாமா இருக்கு. அது ரொம்ப உச்சத்துல இருந்தது. மற்றவங்க யாராவது சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. தீபிகா ஒரு சீனியரா நீங்க அது பண்ணியிருக்க கூடாது அப்படின்னதும் ஜெஃப்ரி அப்பதான் விடுறாரு. அவங்க ஏர்லி குயின் வரலையா, எங்க புள்ள எதை ஆசைப்பட்டாலும் டிக்கு தான். அருண் அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட். நீ அழுவாத, நீ வீட்டில் தான் அழுவுற ஆளே கிடையாது, இங்கே வந்து ஏன் அழுவுற பண்ற, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாரம் விளாடுன பத்தியா, அந்த மாதிரி விளாடு, எதுவும் இருந்தாலும் பின்னாடி பேசாதீங்க முன்னாடி பேசுங்கன்னு அவங்க அம்மா சொன்னது வந்து எனக்கு சவுண்டுக்கும் சேர்த்து பொருந்துச்சு தான். ஐ லவ் யூன்னுலாம் சொன்னாங்க யுவராஜுக்கு. அந்த பாண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அம்மா பேசுகிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வீட்டில். மஞ்சேரி அதை பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க அழுதுதை நம்ம பார்த்தோம். நான் ஜெயிக்காட்டி கூட நீ ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம். அன்ஷிதா கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர். ஹலோ ஆல், வெல்கம் டு BB8 வெர்சஸ் அபி ரோஸ்ட். ஹலோ அபி. ஹலோ, ஹாய், வணக்கம். நம்மளோட ஜெஃப்ரியோட ஃபேமிலி உள்ள வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு கேஷுவலா ரொம்ப சில்லா தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க அம்மா வந்து பேசும்போது? ஜெஃப்ரி அவ்வளோ எமோஷனல் ஆகாத மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். அவர் காலையில எடுத்து பாட்டை போட்டுட்டு பாட்டு முடியுமோ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணா உங்க பேரண்ட்ஸை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக்கிங் மூட்ல இருக்கும். காலையிலேன்னு சொன்ன என்னடா டக்குன்னு அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். அவங்களுமே ரிசீவ் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா ரொம்ப இயல்பா இருந்தது. ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு உண்மை ஒத்துக்கிறாப்புல. ரொம்ப தலைவலிக்குது இந்த வீட்டுல, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாம் கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு யோசிக்கிற விஷயத்துக்குலாம் இந்த வீட்டுல சண்டை வருது அப்படின்லாம் சொல்லும் போது தெரிஞ்சுதானே வந்திருக்கிற, பரவாயில்ல பாத்துக்கலாம், ஜாலியா இவ்வளவு தூரம் வந்ததே ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் பையனுக்கு வந்து கையில காலில் அடிபட்டதெல்லாம் வந்து கன்சர்ன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அண்ட் அவங்க அக்காவுக்கு வேற பையன் பிறந்திருக்கு அப்படின்றதையும் கன்வே பண்ணாங்க அவங்க பிரதருக்கு. அண்ட் முரண்பாடு அப்படின்னு வரும்போது ரொம்ப எப்படி சொல்றது, ஜாக்லினை கூப்பிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு இடத்துல இல்லாம எல்லா இடத்துலயும் போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறோம், அதுதான் வந்து ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க பேசுனீங்க. அது அப்படி கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா சத்யா அன்ஷிதாவோட பிகினிங்ல இருந்து இருந்தாங்க. அப்புறம் ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதி சார் வந்து சொல்றாங்களே அப்படின்றதுக்காக தான் ஜெஃப்ரி அந்த மாதிரிலாம் இருக்கு, தவிர்த்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ சௌந்தர்யா ஃபேமிலியை தவிர மற்ற எல்லாருக்குமே தன் பசங்க மேல வச்ச அந்த கருப்பு புள்ளி, அந்த கருப்பு மார்க்கை கிளியர் பண்றதுக்கு அவங்க சைட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாதிரி இருந்தது. ஜாலியான ஒரு மதர் ஃபாதர், ஒரு சன். அண்ட் அவங்க ஏந்திரிச்சு வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு பாட்டை சொல்லி கொடுத்து பாட வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும். ஒரு 21 வயசுல அந்த பையன் வந்து நின்றுட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இனிமே வந்து ஃபைனான்ஷியல் பத்தியோ எந்த பிரச்சனை பத்தியும் இனிமே அதை பார்க்காதீங்க, எதுவுமே திரும்பி பார்க்காது, எதுவுமே வேணாம், இத்தனை பேர் என்ன ஒரு சிப்பி மாதிரி செதுக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா இவங்களும் வருவாங்க, இனிமே எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவர் பேசின கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் பாராட்டவும் செஞ்சாங்க, நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஜெஃப்ரி கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் பயங்கரமா இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ட்ரீம் இல்லையா? ஸோ அந்த ட்ரீம், அந்த வீட்டுக்குள்ள அவங்க வராங்க, பிக் பாஸ் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுறது பண்றது, பிளஸ் பையனை பத்தி இத்தனை பேர் நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு இருக்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. ஜெஃப்ரியோட அம்மா வந்து நம்ம அன்ஷிதாக்கு வந்து வளையல் கொடுத்தாங்க, வளையல் அழகா போட்டு விட்டாங்க. மூமெண்ட்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. கண்ணாடி வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி போட்டு விடுறதா இருக்கட்டும், பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சவுண்டுக்கு வச்சதா இருக்கட்டும், அப்ப நீ இத்தனை நாள் பொண்ணாவே இல்லையா அப்படின்னு ஜெஃப்ரி கேட்கறதா இருக்கட்டும், பவித்ராக்கு வச்சாங்க போட்டு. அவங்க வீட்டுக்கு இப்போ இவங்க எல்லாம் கெஸ்டா போனா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ இதை விட பெட்டரா கூட ட்ரீட் பண்ணிருக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் வீட்ல எப்பயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, என்ன கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது, நிறைய பெர்மிஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. பட் அதையும் தாண்டி ஒரு நல்ல அழகான ஒரு, ஏன்னா ஜெஃப்ரி ஃபேமிலி எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய கனவா இருக்குமே, இந்த கனவுக்கு வரும்போது அந்த கனவு நிஜமாகுது அப்படின்னும் போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா இருந்தது. கிளம்பும் போது கூட லூஸ் ஷர்ட்ஸ் கேட்குறல்ல மம்மி அமுச்சு விடு,
பேக்கி பேண்ட்ஸ் கேட்குறல்ல அமுச்சு விடு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் 24 ஹவர்ஸில் கூட என்ன பண்ணுறீங்க, ட்ரெஸ் எல்லாம் அமுச்சிட்டே இருக்கீங்களா, வாடகைக்கு எடுக்கிறீங்களா அப்படின்னு. இல்லைடா நான் வாங்கி தான்டா அனுப்புகிறேன். பாருங்க அவங்க பையன் ஒரு பெரிய ஷோவில் அப்படி இருக்கான்னும் போது ஒரு எஃபர்ட் போடுறான் பாருங்க. அவங்களுக்கு இருக்காதுங்க, அவ்வளோ வசதியெல்லாம் இருக்காது, பணம் இருக்காது. டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு, வாரத்துக்கு இந்த வீக்கெண்டானா ஒரு இது, அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. பட் அதையும் மீறி ஒரு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா நம்ம பையனுக்கு கடவுளாக பார்த்து ஒன்று கொடுத்துருக்காரு, நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்றது தான் பேரண்ட்ஸ் சைடில் ஒன்று பார்த்து பண்ணுறது எனக்கு ரொம்ப அழகாகவே காலையில் பார்த்தோம். ரெண்டாவது வந்து அருணோட ஃபேமிலி உள்ளே போனாங்க. ஸோ எப்பயும் போல் ஃபேமிலி வரும், ஒன்று ஃப்ரீஸ்ன்னு சொன்னால் வருவாங்க, இல்லைனா பாட்டு போட்டால் வருவாங்க, இல்லை பிக் பாஸ் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னும் போது வருவாங்கல்ல. திடீர்னு பிக் பாஸ் வாய்ஸ் வருது, இந்த மாதிரி அருண் உங்கள் வீட்டில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவங்களால வர முடியல, அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவேன், நீங்கள் பேசுங்க அப்படிங்கும்போது முகம் மாறிடுச்சு. அவர் ஏன் வரல, எதனால, ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சா, இல்லை என்னால் அவங்களுக்கு ஏதாவது பேட் நேம் ஆயிடுச்சா, என்னெல்லாமோ தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தோணி இது பண்ணோடனே டக்குன்னு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டாங்க. மறுபடியும் அவர் கேட்குறாரு எதாவது ஆயிடுச்சா பிக் பாஸ், அவ்வளோ ஒன்றுமே சீரியஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அவங்களால வர முடியல, அவ்வளோதான், சம் ரீசன்ஸ் வர முடியல அப்படின்னு சொல்லி சும்மா ப்ராங்க் பண்ணுறாரா பிக் பாஸ். டிவியில் வந்து ஏதோ ஓட விட்டு இது பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பேரண்ட்ஸ் அமுச்சு அவங்கள கொண்டு போய் ஒளிய வைக்கிறாங்க உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸு. அவர் அங்கே உள்ள என்னடா கடவுளை எல்லாருக்கும் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, எனக்கு மட்டும் எதெல்லாம் சொல்கிறாங்களே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அவர் பயந்து வெளியில் வரும்போது சர்ப்ரைஸாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்த உடனே பயங்கர இமோஷ்னலாக போய் கட்டி பிடிச்சி அழுவுறது. இதெல்லாம் அவருக்கு நிறைய மனசில் பாரம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அருணுக்கு கண்டிப்பாக இருக்கும், யாருக்காக இருந்தாலுமே. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க கூட உட்காரும் போது அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த கிளாரிட்டி வாஸ் அமேசிங். ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. நீ கேப்டன்சி டாஸ்கில் இவ்வளோ நல்லா விளாடின, நீ இவ்வளோ நல்லா பண்ணுற, நீ டஃப் கண்டஸ்டன்ட்ரா, அதனால தாண்டா எல்லாருமே உன்னை டார்கெட் பண்ணுறாங்க, நீ நல்லா விளாண்டினா நீ ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சைட்லேருந்து கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அருணுக்கு ஓகே நம்ம அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னா உண்மையான ஒரு பயமெல்லாம் போகி ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சுது. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ். அண்ட் இதையும் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் 24 ஹவர்ஸில் இதை கூட சொன்னார், நாங்கள் ஊர்லேருந்து அனாதையாக இந்த ஊருக்கு வந்தோம், ஏன்னா படித்து முடித்த பிறகு அருண் வந்து எனக்கு நடிக்கணும், என்னை ஏதாவது ஆக்டிங் இதில் சேர்த்து விடுங்க அப்படின்னும் போது எங்களுக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. நானும் அருணும் ஒரு அனாதையாக வந்தோம், இத்தனை பேர் இருக்கிற இடத்துல அருண் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி 15 பேரில் ஒருத்தராக தான் வந்து இன்னைக்கு இந்த அடையாளம் இருக்கிறதுக்கு காரணமே முழுக்க அருணோட உழைப்பு தான் அப்படின்னு சொன்னது வந்து was so inspiring. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப எங்கெங்கேருந்தோ வருவாங்க, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட சொந்த உழைப்பில் தனிச்சு நிற்கிறாங்கன்றது ஒரு பெரிய பெருமை இல்லையா பேரண்ட்ஸ்க்கு. அண்ட் அவர் வேற அருணை கட்டி பிடிக்கும்போது சொல்லுவார், ஒன் அண்ட் ஒன்லி அசட் அப்படின்னு ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி பிடிச்சிட்டு, பிக் பாஸ் மறுபடி ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னும் போது, எப்படி பிக் பாஸ் உறப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் க்ளோஸ்அப் தான் இப்படிலாம் பண்றவ, ஆஹா நம்மலாம் சம்பவத்தில் மாட்டி இருக்குமே அப்படின்ற மாதிரி அவர் எடுத்த உடனே சொல்லுவாரு வெளியில உட்கார்ந்து இருக்கும் போதே, கேட்டாங்கன்னா சொல்லாதீங்க, ஃப்ரெண்ட்லியா எதுவும் சொல்லாதீங்க, அதை ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிருங்கன்ற மாதிரி ஹேண்டில் பண்ணார் ஆக்சுவலாக. ஏன்னா ரயானுக்குமே அந்த எம்பாரசிங் மூமெண்ட் இருந்தது இல்லை, நம்ம அக்கா என்னடா எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க, ஐயோ என்ன, அது ஆப்வியஸாக இவங்கெல்லாம் அருண் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காருல, ஃபர்ஸ்ட் டே பயங்கரமாக ஃபேஸ் பண்ணார்ல, அந்த கஷ்டத்தை யாருக்கோ கொடுக்கக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். அதனால தான் அது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இது பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாலுமே அவர் சொன்னால் என்னடா இருக்குது, அது சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குன்ற மாதிரி தான் அவங்க அப்பா வந்தார். பிக் பாஸ் கேட்கும் போது இல்லாமல் எப்படி பிக் பாஸ் இருக்கே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மஞ்சேரியா தான் அட்ரஸ் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி ஆட்கள் வந்து இந்த பொம்மை திருப்பி போட்டுருணும், அந்த கழுத்தை திருப்பி போட்டுருணும் அப்படின்னு எங்கள் பொண்ணை சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த பொம்மையில் வந்து மஞ்சேரி பேர் இருக்குன்றதுனால இந்த வார்த்தைங்கள்லாம் வருதா அப்படின்ற மாதிரி. அது வந்து இன்னைக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கிளியர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது உண்மையாலுமே ஒரு ஃபன்னுக்காக பண்ணது, அது அவ்வளோ சீரியஸாக பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி இப்படின்னு அவரோட சைடில் அவர் ஒரு கிளாரிட்டி மஞ்சேரிக்கு கொடுக்குறதா இருக்கட்டும். அண்ட் முக்கியமாக மிஸ்டர் முத்துக்குமரன் அதை கம்பேர் வேற பண்ணார், கழுத்தை திருவி போடுறது ஒரு ஃபன்னுக்காக சொன்னதே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, முத்துக்குமரன் தம்பி வந்து நடக்கிற சில ப்ராப்ளம்ஸ் அளவெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியல, எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு வந்து அதாவது செஞ்சுட்டு வெளில போயிடலாமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்ணாது. அது உச்சக்கட்ட வார்த்தை, அது ரொம்ப உச்சத்தில் இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பெருசு பண்ணீங்க, இதை பெருசு பண்ணவே இல்லை. முத்துக்குமரன் சொன்னதை யாருமே வீட்டில் கேள்வி கேட்கல. அண்ட்
தீபக் இதை சொல்லியே ஆகணும் பாத்தீங்களா, மெயினான ஆள் இது வரைக்கும் தீபக் சார் எதுவுமே யாருமே சொல்லல. ஏன்னா இது வரைக்கும் வந்தவங்க யாருமே தீபக்கை குறை சொன்னதே கிடையாது. ஏன்னா அவர் மத்தவங்க யார்கிட்டயுமே இந்த அளவுக்கு பீக்ல எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை தான் சவுண்டு கிட்ட ஒரு பீக் ஒரு விஷயம் நடந்தது. கேம் விளையாடும் போது போய் சௌந்தர்யா அப்படி தட்டி அவருக்கு அதுக்கு மட்டும்தான் அவர் பயங்கரமா கோவப்பட்டு பார்த்தாரு. பட் அதுக்கப்புறம் அருணோட மேட்டர் தான் நினைக்கிறேன். அவங்க அப்பா அது ரெஜிஸ்டர் பண்ணார். காலையில ஏந்திரிச்சு வந்த உடனே நீங்க லேபருக்கு இந்த டீ போதும் தீபக்கா நீங்க சொல்லியிருக்க கூடாது, மத்தவங்க யாராவது சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது, தீபக்கா ஒரு சீனியரா நீங்க அது பண்ணியிருக்க கூடாது அப்படின்னதும் கண்டிப்பா தீபக் வந்து அது கண்டிப்பா இதுவா இருக்கும். ஓகே இவங்க ஞாபகம் வச்சு கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ 3 முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணாங்க அவங்க ஃபாதர். பட் அதுக்கப்புறமும் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே வந்து அதையும் தாண்டி நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதனால உங்களை பிடிக்காத அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களாம் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னாரு. அண்ட் சப்பாத்தி சுட்டு கொடுக்க சொன்னாங்க அருணை. இன்னைக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு 2 சப்பாத்தி சுட்டு கொடுக்கணும்னு அழகா சுட்டு எடுத்துட்டு வந்து அவர் சர்வ் பண்றது. அதையும் மென்ஷன் பண்ணார். அவங்க அப்பா அம்மா வந்து அந்த கிச்சன் டீம்ல அந்த இன்சார்ஜா இருக்கும் போது சாப்பிட்டீங்களா, பத்துச்சா, எல்லாருக்கும் பத்துச்சா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டடா, அதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற குணம் தானே, இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குன்னு அப்பவே ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ இந்த சப்பாத்தி வேலை எல்லாம் முடிச்சுட்டு இதுவா உட்காந்துருக்கும் போது ஜெஃப்ரி அப்பதான் விடுறாரு, அவங்க ஏர்லி குயின் வரலையா அப்படின்னு. உடனே மற்றவங்க மூஞ்செல்லாம் மாறுது. உடனே ஏன்பா என்ன கேட்குற, எங்க புள்ள எதை ஆசைப்பட்டாலும் டிக்கு தான், உடனே ஓகே சொல்லிடுவோம். ஏன்னா எதுவா இருந்தாலும் அவர் அவசரப்பட்டு முடிவெடுக்காம ஆராய்ஞ்சு அது கரெக்டா இருக்குமா என்ன ஏதுன்னு பக்காவா டிசிஷன் பண்ணி ஒரு செலக்ட் பண்ற ஒரு ஆள் தான். ஸோ எங்க பையன் யாரை செலக்ட் பண்ணாலுமே எந்த விஷயத்தை செலக்ட் பண்ணாலுமே உடனே நாங்கள் டிக் சொல்லிடுவோம் அப்படின்னு. அங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு கிரீன் சிக்னல். அவங்க பேசியிருப்பாங்க, பழகிருப்பாங்க, இதெல்லாமே இருந்திருக்கும். பட் பப்ளிக்காக அட்ரஸ் பண்ணதில் வந்து அர்ச்சனாக்கும் அருணுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்ன்றது நம்பலாம். ஸோ அவங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டி விட்டார். அவர் எப்பயுமே ஏர்லி குயின் தான் கேட்பாரு. இந்த வாட்டி பாருங்க, பேரண்ட்ஸ் வெளியில போகும்போது தங்கச்சியை கேட்டுங்கன்னு சொல்லிட்டு அம்மா அர்ச்சனாவை கேட்டுன்னு சொல்லுங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம். எப்பயுமே ஏர்லி குயின் தான் இருக்கும். இந்த வாட்டி தான் வந்து அர்ச்சனா அப்படின்னும் போது இட்ஸ் ஓப்பன்லி டிக்ளேர், என் ஆள் தாங்க அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அவர் டிக்ளேர் பண்ணாரு. அது ஒரு அருணுக்கு எப்படி இருக்கும்னா, அருண் அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட், ஒரு மாதிரி உற்சாகமா இனிமே அடுத்த வர கேம்லாம் ஜெயிக்கிறமோ தோக்குறமோ ஃபுல் பயங்கரமா பண்ணிடணும், அவ்வளவுதான் நான் ரெடி ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. ஓகே மனுஷன் வந்து சோர்ந்து போயிருந்தாரு, நல்லா ஆயிட்டேன், நான் இனிமே நல்லா விளையாடுவேன் எங்கேயும் சொன்னாலுமே வீட்டாளுங்களை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷ நிலைக்கு போய் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி மூமெண்ட். அதுக்கு அடுத்தது நம்ம ஜாக் 3 நாளா அழுது மேடம் வேற போய் கேமரா கிட்ட, எங்க அம்மா என் தம்பி இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும், ப்ளீஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புங்க அப்படிலாம் சொன்னாங்க. அழகா அவரை பாருங்க, சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு அவரை கார்டன் ஏரியால நிக்க வச்சுட்டு, இவங்களுக்கு இன்னைக்கு போட்ட பாட்டு கூட இவங்க காலையில டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அருணோட. அம்மாக்கு என்னென்ன பாட்டுங்க இருக்கு, அப்பாவுக்கு என்னென்ன பாட்டுங்க இருக்குன்னு 24 ஹவர்ஸ்ல டிஸ்கஷன் பண்ணதுல ஒன் ஆஃப் த சாங் செலக்ட் பண்ணி ஜாக்லினுக்கு போட்டு, அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட் பிரதர் தான் வரல, அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட் வராங்க. பார்த்த உடனே ஜாக்லினுக்கு என்னன்னா கண்டினியூஸ் 12 வீக்ஸ் ஆஃப் நாமினேஷனு. அவங்களுக்கு அது என்ன இது 12 வாரமா நாமினேஷன், அப்ப அந்த அளவுக்கு நம்ம பேடா இருக்குமா அவங்கள பார்த்தோன்னே நான் அவங்களை அசிங்கப்படுத்திட்டேனா, அவங்களை கஷ்டப்படுத்திட்டேனா, எனக்கு அவ்வளவு பேட் நேமா, அவங்க கட்டி பிடிச்சோன்னு எப்படி இருக்கா நல்லா இருக்கியான்றதை தாண்டி அவங்களோட கன்சர்ன் இதுவா தான் இருந்தது. எனக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னா, உள்ள யார்கிட்டயுமே அவங்களால ஓப்பன் அப்பா இல்லாம நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற ஒரு ஆள் கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் இருந்தது அவங்க அம்மா கிட்ட கேட்டு. ஆமாங்க, யாருக்கா இருந்தாலுமே ஒரு 81-82 நாளுக்கு அப்புறம் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டாளுங்க நம்மளுக்காக மட்டும் யோசிக்கிறாங்கல்ல, எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல். ஸோ அவங்க கிட்ட பேசும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. அண்ட் நீ எப்படா வந்த, உன்னை எப்படா விட்டாங்க உள்ள, நீ தானே கேமரா கிட்ட போய் கேட்ட, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு வந்தோன்னே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. யாருக்குமே பாருங்க காதலிச்ச பையன் போல, ஜாக்லினுக்கு பாருங்க ஸ்பெஷலா அவங்க கேமரால கேட்டது, அவரும் பாருங்களேன் நம்மளுக்காக கேமரால வந்து கேட்குறாங்க நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி பிக் பாஸும் நினைச்சது. ப்ளஸ் அவங்க பாய் ஃப்ரெண்ட் யுவராஜ்னு நினைக்கிற அவர் பேர், அவரும் ஃபுல்ஃபில் பண்ணி அண்ட் தனியாக கூப்பிட்டு போய் பேசுறாங்க. அவங்க அம்மா நல்ல அட்வைஸ் பண்றாங்க, நீ அழுவாத, நீ வீட்டில் தான் அழுவுற ஆளே கிடையாது, இங்கே வந்து ஏன் அழுவுற பண்ற, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாரம் விளையாடின பத்தியா, அந்த மாதிரி விளையாடு, இப்படி இரு அப்படி இரு அப்படின்லாம் நல்ல அட்வைஸ். அண்ட் அவங்களும் வந்து சபைக்கு வரும்போது ஜாக்லினும் சொல்லி கூப்பிட்டு வராங்க, முரண்பாடு இதெல்லாம் கேட்பாங்க, எதுவும் சொல்லி யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனாலுமே பிக் பாஸ் கேட்கும் போது நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் அவங்க சௌந்தர்யாவை கேட்பாங்கன்ட்டு. ஜெஃபுக்கு போயிடுச்சு அந்த கேள்வி. அவங்க ஃப்ரெண்டு கேட்டாங்க, ஆக்சுவலா எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஜெஃப்ரி, நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அவ அப்படிலாம் கிடையாது, அவ ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரையும் கொடுப்பா பண்ணுவா, எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுங்க, ஏன் சவுண்ட கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு எங்க தோணுச்சு அப்படின்னா, ஈவிலன் ஏஞ்சல் டாஸ்க்ல தர்ஷிகா வந்து இதுன்னு உங்க அப்பா வீடு அப்படின்னும் போது சவுண்டு போயிட்டு ஏண்டி அப்பாவெல்லாம் இழுக்கிற அப்படின்னு, நம்ம பொண்ணுக்காக நின்று இருக்காங்களே, நம்ம ஃப்ரெண்டுக்காக நின்று இருக்காங்களே அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது மேபி ஜெஃப்ரியும் நிறைய பின்னாடி பேசியிருக்காரு இல்லையா, ஜெஃப்ரியே அந்த கேள்வி கேட்டுடலான்னு சொல்லி கேள்வி கேட்டதா இருக்கட்டும், எதுவாக
எதுவாக இருந்தாலும் பின்னாடி பேசாதீங்க, முன்னாடி பேசுங்கன்னு அவங்க அம்மா சொன்னது வந்து எனக்கு சவுண்டுக்கும் சேர்த்து பொருந்துச்சு தான். அதில் வேற அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெண்டுக்காக உயிரியும் கொடுக்குற ஆள் தான் ஜாக்கு. அவள் வந்து வீட்டுக்கு வந்தவுடனே தம்பியா ஃபர்ஸ்ட் அவள் சூஸ் பண்ணதே ஒன்று தான், ஒரு பேக் ஸ்டெப் பண்ணுற ஒரு ஆளோ அந்த மாதிரி கிடையாதுன்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஜெஃப்ரிக்கு அது சொன்ன உடனே ஐயோ, ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெஃப்ரியோட ஃபேமிலி வரும்போது அவங்க ஜாக்லினை கொஸ்டின் பண்ணாங்க. இப்போ ஜாக்லினோட ஃபேமிலி வரும்போது அந்த கொஸ்டின் வந்து ஜெஃப்ரிக்கு போயிருக்கு. அதுவுமே ஜெஃப்ரி நல்லா எழுந்திரிச்சு அப்படி பண்ணியிருந்தா சாரி இனிமேல் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு அவரும் ஹேண்டில் பண்ண விதம் சூப்பர். புரிஞ்சுக்கோங்க, ஏங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் இந்த பிரச்சனையில என் பொண்ணு இப்படி சொல்லுங்க, என் பையன் இப்படி சொல்லுங்க, நீங்க தாங்க தப்பு, நீங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது. இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு 3 நாளா. ஐ லவ் யூன்னுலாம் சொன்னாங்க யுவராஜுக்கு. அந்த பாண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் யுவராஜும் அவரும் போயிட்டு ரயான் கிட்ட உட்காந்து உங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுலேருந்து வீக் ஆயிட்டீங்க, அதெல்லாம் விட்டுடுங்க, அவங்க சொன்னதை எடுத்துக்கிட்டு கேம் எப்படி நெக்ஸ்ட் விளாடலான்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் விஷால சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இவரு சைலண்டா சேஃபா நல்லா விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி ஜாக்கோட அம்மாவும் சொன்னாங்க. ரயான் கிட்ட விஷால் சொல்லியிருப்பாராம், அவர் வந்து எப்படி இருக்காரு உங்க மாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. தப்பென்ன இருக்கு, ஜாக்க வந்து அவர் ரயான் வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி, ஒரு 3rd சிஸ்டர் மாதிரி தான் நான் பாக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா யுவராஜ் பத்தி நிறைய டிஸ்கஷன் ஓடி இருக்கும். மேபி இன்டைரக்டா பேர் சொல்லாம, இப்ப நம்ம சவுண்ட பாக்குறோம்ல, வந்தா நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். இன்னைக்கு வெளி உலகத்துக்கு மொத்தமாக ஜாக்லினோட ஃபியான்சி இவர் தான், இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றது இன்னைக்கு பப்ளிக்கா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் பார்க்கவும் அழகா இருந்தது. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நம்ம மிஸ்டர் முத்துக்குமரன் உட்காந்து ஃப்ரீஸ் அப்படின்னு உடனே தெரிஞ்சிச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஏன்னா லாஸ்ட் ஃபேமிலி அவரு தானே, மற்ற எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. இந்த ஊருக்காரங்களுக்கு உண்மையாலுமே அவங்க பேசுறது பண்றது மனசுல எதுவுமே வச்சுக்காம டப்புன்னு பேசுவாங்க பாத்தீங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப இயல்பா, இது இவ்வளவுதாங்க, நாங்க எது தோணுனாலும் பேசிடுவோங்க, எங்களுக்கு ஒளிச்சு வைக்க தெரியாதுங்க, எங்க வாழ்க்கை சின்னதுங்க. அதுல எங்க பையன் வந்து இப்படி வளர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல நிக்கிறாப்புல, அதை பார்க்கும் போது பரம்பரைக்கே ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்குன்றதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணாங்க இன்னைக்கு முத்துக்குமரன் கிட்ட. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுலையுமே ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் பார்த்தேன் நான். ரொம்ப இன்னசென்ஸாக அவங்க அம்மா வந்து இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவங்க பையனை புகழ்ந்து தள்ளி ரொம்ப நாள் மனசில் அடக்கி வச்சிருந்ததெல்லாம் இன்னைக்கு பயங்கரமாக பர்ஸ்ட் அவுட் பண்ணி ஒரு ஹாப்பி மூடில் அதை பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. அவர் சின்ன வயசுலலாம் சொல்லியிருக்காரு போல இருக்கு, யாரோ சொன்னாங்க போல இருக்கு, நீ நல்லா இல்லை பார்க்க அப்படி இப்படி, நீ எனக்கு எங்கள் அம்மா தான் அழகுன்னெலாம் முத்துக்குமரன் சொன்னதை அவங்க இன்னைக்கு ஷேர் பண்ணதாக இருக்கட்டும். அண்டு நான் என் புள்ள புத்திசாலியாக இருக்கணும், சின்ன வயசில் அப்படி கிடையாது, ஒரு நீச்சல் கற்றுக்க போகும்போது கூட அடித்து அங்கெல்லாம் போகக்கூடாதுடா இந்த வயசுலன்னு நான் சொன்னேன். கடைசியில் 9வது 10வது படிக்கும் போது கிணத்துல குதிச்சு முத்துக்குமரன் ஸ்விம்மிங் பண்ணுறதா இருக்கட்டும், கராத்தே கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு போது பாருங்க, ஒரு செல்ஃபாக ட்ரெயின் ஆயிருக்காரு முத்துக்குமரன். சின்ன கிராமத்துலேருந்து வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சேனல்ஸில் வந்து ஹேஸ் ஒர்க்ட் ஆஸ் ஹோஸ்ட் ஆல்சோ. ஸோ எல்லாமே பண்ணி அண்ட் அவருக்குன்னு ஒரு சொந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அவருக்கு இந்த பிக் பாஸோட ஸ்டேஜ் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஜாக இருக்குது அவங்க ஃபேமிலிக்கும் அவருக்குமே. இப்போ டில் டேட் வரைக்குமே முத்துக்குமரன் பிக் பாஸ் வீட்டில் இஸ் அச்சீவ்ட் ஐ கெஸ். அதாவது தப்பு பண்ணுறது மனுஷங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் பண்ண தான் செய்வாங்க. பட் அதையும் தாண்டி முத்துக்குமரன் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேஸில் இருக்காரு. இன்னைக்கு அவங்க பையன்கிட்ட நீ சூப்பராக விளாடுறப்பா, நீ அது பேசு, நீ உனக்கு வர்றது நல்ல பேச்சு, நீ பேசி விட்டே கொடுக்காத அப்படின்னு அவங்க பூஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அது எப்படின்னா அந்த அம்மா சேரில் போட்டு உட்கார வச்சு அந்த அம்மா அவங்க பிள்ளைய பற்றி பேச முத்துக்குமரன் ரசிச்சுட்டு இருப்பது, எங்கள் அம்மா பேசுகிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வீட்டில், உலகமே பார்க்கும் எங்கள் அம்மாவை பேசுறது பார்த்து. அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப வேற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் முத்துக்குமரன் வந்து நின்று சொன்னார், சேதுபதி சார் ஒரு அப்பா, அண்ட் அதையும் தாண்டி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து அதாங்க ஒருத்தரோட வீட்டில் ஒரு மஞ்சேரி அதை பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க அழுததை நம்ம பார்த்தோம். வெரி வெரி இன்னசென்ட் மாம் அண்ட் டேட், ஒரு ரொம்ப இயல்பான ஒரு நார்மல் ஃபேமிலி, பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு, இது ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட், அவங்க எதிர்பார்க்காத ஒரு பேரும் புகழும் ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே முரண்பாடுன்னு வரும்போது, இவனுக்கு வாய் மட்டும்தான், உனக்கு வாய் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, டப்புக்கு டப்பா. ஸோ அவங்களுக்கும் அந்த வார்த்தைகளை வந்து என்னப்பா நம்ம பிள்ளைய போட்டு இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை போடுறாங்க இவங்க, இந்த பையன் இப்படிலாம் பண்ணுறா பிள்ளைய அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஸோ அதுவுமே எல்லா பேரண்ட்டுமே பண்ணுறது தானே. இந்த ஃபேமிலி ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து ரொம்ப அழகாகவே முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட அருணும் முத்துவும் வந்து ஒரு அங்காளி பங்காளி முறைன்னு சொல்லியிருக்காங்க முத்துவோட அப்பா. ஏங்க நான் அது ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க அருண் அவங்க அப்பா அவர் சொல்றாரு, டே வெளியில வந்தா பார்த்தா சிரிப்பீங்கடா, 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரிடா ஆக்சுவலா. ஸோ ஏதோ ஒரு தூரத்து சொந்தம் கனெக்ட் இருக்கு போல இருக்கு, அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. முத்தும் அவங்க ஃபேமிலிக்கு தெரியல ஆக்சுவலா. பட் அருணோட ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு வகையா வந்து இதுங்க சொந்தக்காரங்க கூட தெரியாம தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போட்டு இருக்காங்களே, உள்ள போகும்போது சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வரும்போதே ரெஜிஸ்டர் பண்ணார். நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்போதைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சிச்சு போதும்பா
நம்ம அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. இதில் வந்து ஜாக்லினோட காதலன் மட்டும்தான் உள்ள எக்ஸ்க்ளூசிவாக போயிருக்காரு. நம்ம நேத்தே பேசணும், அர்ச்சனா போனோம், விஷ்ணு போனா சவுண்டு மேடம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, ஏன்னா அப்பா அம்மா பேசுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்ணும்போது இந்த அட்வைஸ் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும்ல. இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இதோட டெலிகாஸ்ட் வந்து நாளைக்கு 24 hours and 1 hour வரும். பார்க்கலாம் அர்ச்சனா வந்தவொடனே பிளாஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை என்னடா யாரை வச்சு செய்கிறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் யாருன்னு தெரியும்ல, போன சீசனோட டைட்டில் வின்னர் நானுன்ற மாதிரி ஒரு சீனை போட்டு வருவாங்களா, இல்லை ரொம்ப அமைதியாக சாந்தமாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ண போகிறாங்களா. அண்ட் அருண் அவங்களோட ரொமான்ஸ் எப்படி இருக்க போகுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரா அவங்க நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம்ல. ஃப்ரெண்டை தாண்டி இவங்க தான் காதலிக்கிறாங்க, இவங்க தான் கல்யாணம் அப்படின்றது டிக்ளேர் ஆயிருக்கு. அண்ட் நம்ம சவுண்டு மேடம் வேற ப்ரப்போஸ் பண்ணணும் பப்ளிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுலாம் பிளான்லாம் போட்டு இப்போ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா, என்ன ஏது, அவங்க காதல் கதை அம்போன்னு போச்சா, இல்லை அவர் ஓகேன்ட்டாரா, அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் என்னென்ன அப்படின்றது நம்ம நாளைக்கு பார்க்கணும். அண்ட் மஞ்சேரிக்கு வந்து அவங்களோட ரஞ்சித்ன்னு நினைக்கிறேன் அவங்களோட ஃபேன்சி பேர். ஸோ அவருமே நாளைக்கு போகிறாரா இல்லை என்ன ஏது அப்படின்றது. பட் இந்த 2 பேர் கன்ஃபார்மாக போயிருக்காங்க. பட் அவங்களோட மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. முத்து ஃபேமிலி போன பிறகு வந்து ஜாக்லினா இருக்கட்டும், மஞ்சேரியா இருக்கட்டும், தீபக், இவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருந்ததுன்னா, நான் ஜெயிக்காட்டி கூட நீ ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனை பார்த்து சொன்னாங்க. எனக்கு விட்டா ஒரு செட் ஆஃப் கேங் வந்து கப்பை தூக்கி லாஸ்ட்ல முத்துக்குமரனுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்ட் நம்ம சவுண்டு ஏஞ்சி சொன்னாங்க, அவங்க ஃபேமிலி இது போயிட்டு இருக்கும்போது ஏந்திரிச்சு முத்துக்குமரனை பற்றி வந்து கேமில் 2 பேருக்கு இதுதான், பட் எனக்கு உங்க பையனை பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் மென்ஷன் பண்ணாங்க. சமையல் கட்டில் வந்து அந்த பொம்மையை திருவி போட்டதை பற்றி ஒரு டாபிக் வருது, மஞ்சேரி முத்துக்குமரன் அருண். அது எப்பயோ வந்த ஒரு டாஸ்க்கு. அதை வந்து அந்த பையன் அந்த ஏதோ கழுத்தை திருவி ஏதோ ஒன்று, அது ஃபன்னாவோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாப்புல. அது மஞ்சேரி ஃபேமிலியும் பேசி அருண் ஃபேமிலியும் வந்து அது கிளாரிஃபிகேஷன் கொடுத்து, இன்னும் முடியாம உக்காந்துட்டு இன்னும் அதை கழுத்தை திருவுறதை பற்றியே பேசுறீங்களே, அடுத்த வாரம் வருதுடா உங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு, அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது 2 ஃபேமிலியும் எடுத்துட்டு வந்து சபையில் வச்சாங்க, அதுக்கு முடிஞ்சிருச்சு. அதை பற்றி சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு விஷயத்தை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சேரி எல்லாம் பேசும்போது மஞ்சேரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சாதான் நான் ஃபைனல்ஸ்ல இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இதே ஃபீலிங் தான் எல்லாருக்குமே இருக்கணும். இந்த விட்டு கொடுக்கறது, இது பண்ணி ஆடுறேன். ஏன்னா முத்துக்குமரன் ஆல்ரெடி அவரோட செயல்கள் வந்து விட்டு கொடுத்து ஆடுற மாதிரி ஒன்று வந்ததுனால தான் கேப்டன்சியே இந்த வீக் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தனக்கு இனிமேல் கேம் விளாடினாங்கன்னா எல்லாம் பக்காவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் எப்படி மேம், டபுள் எவிக்ஷன் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இருக்குங்க. அன்ஷிதா கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் தான் என்னால் கணிக்க முடியல, பவித்ரா அனுப்புவாங்களா, விஷால் அனுப்புவாங்களா, இல்லை ஜெஃப்ரி அனுப்புவாங்களா, என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்பப்போ டக்குன்னு விஜய் டிவி நம்மளுக்கு ஒரு ஷாக் கொடுக்கும்ல, பிபி டீம். நம்ம ஒருத்தரை நினச்சின்னு இருப்போம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளை வெளில அனுப்புவாங்கல்ல. லீஸ்ட்ல இருக்கறனால ஐ எம் சேயிங் அன்ஷிதா கன்ஃபார்ம். சாட்டர்டே தெளிவாக தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு 2 எபிசோட் ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ வலைத்தடங்களில் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் மேம், ஸோ நாளைக்கு வந்து இன்னும் என்னென்னலாம் சர்ப்ரைசஸ் இருக்கு அண்ட் சாட்டர்டே என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி, வணக்கம். Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.